ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரவை வந்துட்டு கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து கெட்டியாகும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப லூஸாக வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் தான் 20 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரவை தண்ணியில் இழுத்து மாவு கொஞ்சம் கெட்டியாகும். இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஈர துணி வச்சு ஒரு 20 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கும். மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் பூரி வந்துட்டு நல்லா உப்பி கிறிஸ்பியாக வரும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறத ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ட்ரை ஆகாமல் இருக்கணும். இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆனால் நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி கை தெரிகிற அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். இப்போது சின்ன மூடி இல்லைன்னா குக்கி கட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டிலோட கேப்பு ஏதாவது மூடி இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா தின்னாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இதை பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலேயும் ஈர துணி வைக்கணும். இந்த மாவும் காயாமல் இருக்கணும். அதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி போட்ட உடனே மேலே எலும்பி வரும். இப்போ ஒரு பூரி போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். ஒரு பூரியை போட்டு இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அது உப்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பூரியை போடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரே அடியாக 4-5 பூரி போடக்கூடாது, ஒன்று ஒன்றா போடணும். லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல பூரி உப்பி வந்துடும். இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு விடணும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் இதை வேகிறதுக்கு. நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வரணும். பூரி பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு இதை பொரிக்கணும். இது 3-4 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பூரியெல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்தது புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பெரிய லெமன் சைஸு புளியை தண்ணியில் கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி ஒரு 5 நிமிஷம் இதில் கொதிக்க வைக்கலாம். இதில் பேரிச்சம்பழம் இருந்ததுனாலும் அரைச்சி சேர்த்துக்குவாங்க, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், ஸ்வீட் சட்னி ரெடி. அடுத்தது ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்ததுன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வேக வச்ச சுண்டல் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்தலாம். சாட் மசாலா இல்லை அப்படின்னா சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி சட்னியில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அந்த சுண்டல், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா
மசிய பிசைஞ்சு விடணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துறேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்கலாம், 1/2 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்தலாம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எல்லாத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பாதி லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைக்கலாம். வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது க்ரீன் சட்னியும் ரெடி ஆயாச்சு. அடுத்து தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இந்த அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியில் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி சட்னியில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பிஞ்சு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது கார பூந்தி நான் 2 ஸ்பூன் சேர்த்துனேன். இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியும் ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்மக்கிட்ட க்ரீன் சட்னி, புளி சட்னி, வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு மசாலா, பூரி, பானி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பானிபூரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா உள்ளே இருந்து லேசாக உடச்சி விட்டு மசாலாவும் வெங்காயமும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கிளாஸில் இந்த ரெடி பண்ணி வச்ச தண்ணியை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆயிருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.